இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ் மொழிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மொத்தமாக செம்மொழிகள் அப்படின்னு 8 மொழிகள் இருக்கு. அந்த 8 மொழிகளில் நம்ம இந்தியாவில் சமஸ்கிருதமும் தமிழும் இடம்பெற்றிருக்கு. இந்த செம்மொழி அப்படிங்கிற தகுதி பெறத்துக்கு போராட்டம் இதுக்குள்ளார அடங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படிங்கிற ஒன்று சும்மா தரது கிடையாது. இந்த செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, அதற்கான அந்த மொழிக்கான பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி கலப்பில்லா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை, மொழி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள், இத்தனை தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த பெருமை தமிழர்களுக்கு, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இது ஒரு பெருமையானது. இப்போ இந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, நம்ம தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இந்த 4 மொழியும் ஆட்சி மொழியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுக்கும் பெருமைக்குரியது.